கோடம்பாக்கத்தில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் விழுந்து முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். பாலாஜி, உயிரிழந்த அந்த முதியவர் யார்? எப்படி உயிரிழந்தாரு? காரணம் என்ன? சென்னை கோடம்பாக்கம் ஜோர்டன் காலனியை சேர்ந்தவர் நரசிம்மன். இவர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் தனியார் நிறுவனத்தில். இந்த நிலையில் இன்று காலை பணிக்கு செல்வதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து சுமார் ஒரு 300 மீட்டர் நடந்து வந்த நிலையில் சாலையில் இருக்கக்கூடிய பள்ளம் தண்ணீர் மூழ்கியுள்ளது. இந்த சூழலில் அவர் பள்ளம் இருப்பது தெரியாமல் அந்த பள்ளத்தில் தன்னுடைய காலை வைத்து நடந்து செல்ல முயற்சி செய்யும் பொழுது பள்ளத்தில் தவறி விழுந்த அவர் நிலை தடுமாறி அவர் கீழே விழுந்து சுயநினைவில்லாமல் இருந்திருக்கிறார். இந்த சூழலில் தான் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக சென்னையின் பல்வேறு சாலைகளை பொறுத்தவரையில் தற்போது குண்டும் குழியும் தான் காட்சியளித்து வருகிறது. இந்த நிலைதான் தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சாலை தான் தற்போது இந்த நரசிம்மன் உயிரிழந்த இடம். தற்போது அந்த காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில தினங்களாகவே இந்த சாலையை சரி செய்ய சொல்லி தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக மாநகராட்சிக்கு கோரிக்கை வைத்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. தற்போது ஒருவர் சாலையில் விழுந்து உயிரிழந்த பிறகாக அவசரமாக தற்போது மாநகராட்சி தரப்பிலிருந்து இந்த சாலையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளங்களை சரி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தான் தற்போது நேரடியாக நம்முடைய ஒளிப்பதிவில் காட்டி வருகிறார். இந்த பணியை ஏற்கனவே முன்கூட்டியே செய்திருந்தால் தற்போது இது போன்ற ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அந்த சம்பவம் தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம், என்ன மாதிரியான சம்பவம் நடைபெற்றது, இந்த சாலைகள் எத்தனை நாளாக இந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரோடு எத்தனை நாளாக இந்த மாதிரி பள்ளமாக இருக்குது, இன்னைக்கு காலையில் நரசிம்மன் சொல்லிட்டு இங்கே விழுந்து இறந்துருக்காரு. எப்படி நடந்தது சம்பவமா? அவர் வேலைக்கு போகிறதுக்கு வந்தார் சார். வேலைக்கு போகிறதுக்கு போய்க்கு நின்றார். பள்ளத்தில் தண்ணி நின்று இருந்துச்சு. தண்ணியில் காலை விட்டு விழுந்துட்டார் அவர். இது இந்த ரோடு பிரச்சனை நாங்கள் ஒரு மாதமாகவே சொல்லியிருந்தா இருக்கிறோம். இது மாதிரி பள்ளம் இருக்குது, டைனஸ் தண்ணி வருதுன்னு ஒரு மாதமாக நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இருக்கிறோம். யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்களும் சொல்லி வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டு இருக்கிறோம். ஆனால் யாருமே எடுக்கலை. இப்போ ஒரு உயிர் போன பிறகு வந்திருக்கிறாங்க எல்லாம். இப்போ காலையில் இந்த சாலையில் தண்ணி தேங்கி இருந்துச்சு. இந்த சாலையில் தண்ணி எடுக்கிறதுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் கரெக்டாக தண்ணியில் எடுத்தாங்களா? பள்ளங்களை மூடுறதுக்கு ஏற்கனவே வந்தாங்களா? என்ன சொல்கிறாங்க? தண்ணி தான், டைனஸ் தண்ணினால தான் இப்போ பிரச்சனையே. மழை தண்ணிலாம் போயிடுது, டைனஸ் தண்ணினால தான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இப்போ 3 மாதம் ஆச்சு. அப்போ கூட எங்கள் வீட்டு உள்ள ஃபுல்லாக டைனஸ் தண்ணி ரிவர்ஸில் தான் போகுது. டைனஸில் போக மாட்டேங்குது தண்ணி, அப்படியே நிற்கிது தண்ணி. சரி, இப்போ இந்த சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மழை காரணமாக பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்குது. இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இடங்கள் பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு. மாநகராட்சி அதிகாரிகள் தரப்புலேருந்து ஏற்கனவே கோரிக்கை வச்சு இந்த இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? இப்போ ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு. இதுக்கப்புறமா இப்போ அவசரமாக இந்த பணிகளை மேற்கொள்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 மாதமாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நிறைய இருக்குங்க. இப்போ என்னோடய வீடு பார்த்தீங்கன்னா என்னோடய பிள்ளைங்க 2 பசங்களை இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தினாலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் மாதிரி ஆகிட்டு. ஏன்னா ஏற்கனவே கொரோனா ப்ராப்ளத்தில் இருக்குது. ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லு அப்படியே தொண்டையெல்லாம் கரகரன்னு ஆகி குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் ஆகி 3 மாதமாக என் பசங்க எல்லாருமே மாமியார் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ என்னாலே இருக்கவே முடியல. இது நாங்கள் போய்ட்டு அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுக்கிறாங்க. ஒரு 2 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த அடைப்பு ஆகி அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிடுது. வீட்டுக்குள்ளேயே வந்துடுது சார். மழை காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, மழை இல்லாத காலத்துலேயும் இதே போல் வீட்டுக்குள்ளேயே வந்துடுது தண்ணி. நாங்கள் எப்படி போகிறது சொல்லுங்கள்? மெயின் ரோடு எல்லாம் விஐபிஸ்லாம் போகிற ரோடு இது. இந்த பக்கத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸ் ரோடில் எல்லாம் போயிட்டு வந்திருக்க ரோடு தான் இது. பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் உங்களுக்கு. அடிக்கடிக்கு இது மாதிரி கல்லை போடுறாங்க. ஆனால் திருப்பியும் பார்த்தீங்கன்னா திருப்பி பள்ளம் ஆகிடுது. தேங்க்யூ. இந்த சாலையை பொறுத்தவரையில் பெரும்பாலும் பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய சாலையிலே நிலை இருக்குதான் குற்றச்சாட்டு. சார் ஒரு நிமிஷம். இப்போ இந்த சாலைகள் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இது பண்ணியிருக்காங்க. இந்த சாலைகளை கடந்து செல்ல எப்படி இருக்குது சார்? கஷ்டமாக தான் இருக்குது. தினந்தோறும் சாலை போகிறீங்களா? என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்? இல்லை எதுவும் பண்ணுறதில்ல, அப்படியே தான் இருக்குது. அந்த சாலையை தினந்தோறும் கடந்து செல்லக்கூடிய இந்த பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த சாலை பெரும்பாலும் இதே போன்ற நிலையில் தான் இருக்கிறது. எனவே இந்த சாலைகளை சீர் செய்ய வேண்டும் என்பதால் இந்த பகுதி மக்கள் மற்றும் இந்த சாலையில் செல்லக்கூடிய இந்த பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. மழை காரணமாக தற்போது இந்த கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு தண்ணி வெளியே வந்ததான் தற்போது இந்த உயிரிழப்புக்கு முக்கியமான காரணமாகவும் இது கூறப்படுகிறது. பாலாஜி, அந்த பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ரொம்ப நாளாகவே நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இந்த
பலிக்கு அப்புறமா தற்பொழுது அந்த மாநகராட்சி நிர்வாகம் தற்பொழுது அந்த சாலையை சீர் செய்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டீர்களா? அதற்கு அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்? மாநகராட்சி அதிகாரிகளை பொறுத்தவரையில் இந்த சாலையில் வந்து தற்போது அதாவது இந்த கழிவு நீர் அடைப்பு ஏற்பட்டதனால தான் தற்போது இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றதாக அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தொடர்ச்சியாக மாநகராட்சியை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் வந்து சாலையில் இருக்கக்கூடிய இது போன்ற பள்ளங்களை தொடர்ச்சியாக சீர் செய்யப்பட்டு வருவதாகவும், ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக இந்த சாலையில் நடந்து சென்றவர் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து விளக்கம் கேட்ட பொழுது இது தொடர்பாக இனியும் இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்து விளக்கமும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது அவசர கதியில் இந்த சாலைகளை வந்து தற்போது சீரமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த சாலையில் கடந்து செல்லும் கூட வந்து கேட்கலாம் சார், இப்போ இந்த ரோடுலாம் எப்படி இருக்கு? பள்ளமா இருக்கு. இன்னைக்கு காலைல இங்கே ஒருத்தர் விழுந்து வந்து இறந்துருக்காரு. நீங்கள் கடந்து செல்றீங்க, எப்படி இருக்கு? சரியான பள்ளம் சார். இங்கே நானே ஊந்துற பார்த்தேன் சார். முந்தா நாள் இதில் ஓடி போய் விழுந்துட்டு டெய்லியும் இந்த பள்ளம் ஒண்டி தான் டெய்லியும் அப்படியே தான் கிடந்தது. எல்லாரும் போயிட்டு தான் இருந்தாங்க, யாருமே எந்த இதுவும் பண்ணல. ஏற்கனவே வந்து புகார் தெரிவிச்சிருக்கீங்களா கார்பரேஷனில்? அதிகாரிகள் பண்ணுறாங்களா இல்லை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க சார்? அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் பெரும்பாலுமே வந்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை பொறுத்தவரையில் பல முறை புகார் அளித்தாலும் இது போன்ற சாலைகளை சரி செய்வதில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்போது இந்த உயிரிழக்கு பின்பாக தான் தற்போது அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த சாலைகளை சரி செய்வதற்கான பணிகளையும் அவர் ஈடுபட்டு வருகிறாங்க. சார், இப்போ இந்த சாலைகள்லாம் வந்து எப்படி இருக்குது? ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து இந்த சாலையில் கடந்து செல்லும் போது உயிரிழந்திருக்கார், கீழே விழுந்து. தினந்தோறும் இந்த சாலையை கடந்து போகிறீங்க, கடந்து செல்லக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது? எப்படி இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. அது சரி பண்ணிட்டா ஓகே, அவ்வளோதானே. இல்லை, நான் இந்த ஏரியா இல்லை. நான் இந்த ஏரியா இல்லை. ஆக்சுவலாக வெளியில இருந்து வரேன். பட் ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. சரி பண்ணிட்டா ஓகே, அவ்வளோதான். அதாவது இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளை பொறுத்தவரையில் இந்த பள்ளங்களை வந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதே போல் கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளங்களையும் வந்து உடனடியாக சரி செய்வதன் மூலமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. பாலாஜி, ஏற்கனவே சென்னை நொளம்பூரில் வந்து திறந்திருந்த வடிக வாய்க்காலில் வந்து தாய் மகள் வந்து உயிரிழந்தாங்க. அந்த சோகம் வந்து மறைவதற்குள் தற்பொழுது கோடம்பாக்கத்தில் வந்து கழிவுநீர் குழியில் வந்து முதியவர் ஒருவர் வந்து விழுந்து உயிரிழந்திருக்காரு. மழை வந்து விட்டாலும் கூட பல பகுதிகளில் வந்து இன்னும் தண்ணீர் வந்து தேங்கி இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வந்து இந்த ஏற்பட்டுள்ள இந்த பள்ளங்கள் தேங்கியிருக்க மழை நீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் இதுவரைக்குமே என்ன நடவடிக்கை வந்து எடுத்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் கடந்த சில தினங்களாகவே சென்னையில் பெய்த கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு சாலைகளில் வந்து சேதமடைந்திருக்கு. இந்த சாலைகள் சரி செய்வதற்காக தற்போது வரை எந்த ஒரு நிதியும் வந்து சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து ஒதுக்கவில்லை. குறிப்பாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதுக்கு முன்பாக கேட்டபொழுது இந்த சாலைகளை சரி செய்வதற்காக தற்போது வந்து முதல் கட்டமாக நிதி வந்து கோரப்பட்டுள்ளது. அந்த நிதி கிடைத்தவுடனே வந்து தற்காலிகமாக சாலைகள் வந்து சேதமடைந்தக்கூடிய அந்த சாலைகளை சரி செய்வதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து வந்து தகவலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் சென்னையின் புறநகர் பகுதியை பொறுத்தவரைக்கும் வந்து பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து சாலைகள் சேதமடைந்து வாகனங்கள் வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த சாலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலை தான் சென்னை நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகள், முக்கிய சாலைகளாக இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் கூட வந்து பல்வேறு இடங்களில் வந்து பள்ளங்களை நாம் பார்க்க முடியும். தற்போது அதே நிலையில் தான் தற்போது இந்த சென்னை கோடம்பாக்கம் இருக்கக்கூடிய சாலைகளும் இருக்குது. இந்த சாலைகளை பொறுத்தவரை விரைவில் வந்து இதற்கு பிறகாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கியவுடன் இந்த சாலைகளை வந்து சீர் செய்வதற்கான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு வந்து சாலை கடந்து செல்லக்கூடிய வந்து ஒரு வாகன ஓட்டி இருக்கார், அவர்கிட்ட வந்து கேட்கலாம். சார், இப்போ இந்த சாலைகள்லாம் வந்து எப்படி இருக்குது? தொடர்ச்சியாக வந்து அதிகாரிகள் வந்து சரி செய்கிறாங்களா? அதிகாரிகள் தரப்பு வந்து முறையிட்டிருக்கீங்களா? என்ன சொல்கிறாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம், இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். நான் ஒரு 1 மந்த்தாகவே நாங்கள் சொல்லிகிட்டு இருப்போம், இந்த மாதிரி வந்து தண்ணி தேங்க சாக்கடை தண்ணி தேங்கி மழை பெஞ்சால் ஒரு முட்டி அளவுக்கு வந்து நிற்கும். நாங்களே எவ்வளோ வாட்டி சொல்லி மாநகராட்சி 110வது டிவிஷனில் போய் எவ்வளோ சொல்லுவோம், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி எதுவுமே அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. இன்றைக்கி மார்னிங் நான் பெட்ரோல் போட வரும்போது என்னாச்சு, பார்த்தேன் ஒருத்தர் வந்து இங்கே விழுந்து கிடந்தார், அந்த தண்ணி சரிக்கி விழுந்து கிடந்தார். அவர் தூக்கி அங்கே போய் போட்டாங்க. அப்புறம் அவர் நான் இப்போ நியூஸ் பார்த்தோம் தான் எனக்கு தெரிஞ்சது அவர் இறந்துட்டாருன்னு. அவர் ரொம்ப ஷாக்கிங், ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம் காலைல, இது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 10 days முன்னாடி கூட நானும் எங்கள் அம்மா வந்தோம். இந்த மாதிரி வண்டியில் வரும்போது என்னாச்சு, இந்த பள்ளம் இருந்தது. நான் அப்போ கூட சொன்னேன் போலீஸ்கிட்ட, சார் நீங்கள் போகும்போது மட்டும் பிடிக்கிறீங்களே, இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்களா இல்லையா, வருதாங்க நடங்கவங்க கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா நாங்கள் என்னப்பா பண்ணுறதுன்னு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க. கார்பரேஷனாக அது ஒரு இன்றைக்கி காலைல அவர் இறந்த பிறகு தான் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கல்லெல்லாம் மூடி ஒரு மட்டம் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு.
இதை பார்த்தீங்கன்னா முகப்பேரில் இறந்தாங்களா அதே மாதிரி தான் இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, கொலை தான் சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு அவங்கக்கிட்ட, அது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காதனால இன்றைக்கி அவர் அநியாயமாக ஒருத்தரோட உயிர் போயிடுச்சுல, அதுதானே கஷ்டமாக இருக்குது. நம்ம எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு அவங்கக்கிட்ட, கார்பரேஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ வாட்டி என்ன சொல்கிறது சார், அது வந்து பள்ளமாக இருக்குது, சரி பண்ணுங்கள். இதோ அந்த இடம் சரியாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு முட்டி அளவுக்கு ஒரு பள்ளம் இருக்கும். நம்ம வண்டி ஏறி இறங்கினா பின்னாடி இருக்க லேடிஸ் கம்பல்சரி விழுந்துருவாங்க. விழுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த 110வது வட்டம், அது 110வது டிவிஷன் தான் வரும். இங்கே எவ்வளோ வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஆஃபீஸில் போய்ட்டு, சார் அந்த பள்ளம் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 எம்ப்ளாயிஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு உயிர் போகிறதுக்கு முன்னாடி சரி பண்ணியிருந்தா ஏதாவது அவராது பொழைச்சிருப்பார்ல, அதனால தான். இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக ஏற்கனவே தொடர்ச்சியாக இங்கே மிகப்பெரிய பள்ளம் இருக்குது, இந்த பள்ளத்தை சரி செய்யணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக மாநகராட்சி அதிகாரிகள் வந்து முறையிட்டும் மாநகராட்சி அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அந்த மெத்தன போக்கின் காரணமாக தற்போது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்த பகுதி தரப்பை மக்களிடம் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள். எனினும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் இந்த பள்ளங்களை சீர் செய்வதற்காக தற்போது அவசர கதியில் இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றி அதே போல இந்த பள்ளங்களை மூடுவதற்கான பணிகளிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். பாலாஜி, உங்களுடைய விரிவான கால நிலவரங்களுக்கு நன்றி. கோடம்பாக்கத்தில் உள்ள கழிவுநீர் குழியில் விழுந்து முதியவர் நரசிம்மன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே சென்னை நெலும்பூரில் திறந்திருந்த மழைநீர் வடிகால்வாயில் தாய் மகள் உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் மீண்டும் ஒரு முதியவர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள பள்ளங்களை உடனுக்குடன் சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.